நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. இந்த ஆட்டோகிராஃபோட நோக்கம் என்னென்னா, நம்ம திடீர்னு ஒரு ரஜினிகாந்தை பார்த்தா ஒரு ஆட்டோகிராஃப் பார்க்குறோம், மோடியை பார்த்தா வாங்குகிறோம். அது மாதிரி சின்ன தம்பி அண்ணும் சுப்பு ஆட்சிக்காக மக உங்கள் எல்லார்ட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இது இந்த பதிவு ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரியோ இல்லை வீடியோ மாதிரியோ அவங்கள்ட்ட ஒரு ஆல்பமாக இருக்கும். இதை தச்சு ஒரு ஆல்பமாக கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் உங்களோட அசோசியேஷனை பற்றி நீங்கள் எழுதி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு ஆட்டோகிராஃபும் அவங்களோட ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் எழுதலாம். இதுதான் இந்த ஆட்டோகிராஃபோட நோக்கம். பேசுகிறதுக்கு கூச்சப்படுறோம், ஆனால் எழுதுறதுக்கு கூச்சம் இல்லாமல் எழுதலாம், மனசில் பட்டதை எழுதலாம். இந்த பெண்கள் எல்லாத்தையும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அம்மா கேட்டு கொடுங்க. உங்கள் வாழ்த்துக்களை பதிவு பண்ணுறதுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. தயவு கூர்ந்து எல்லாரும் நல்ல சிகப்பு சீட்லாம் போட்டிருக்காங்க, உட்காருங்க. நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேமராவில் பிடிக்க போகிறாங்க, அதனால் நல்லா தைரியமாகவே பேசலாம். ஸோ இதை முதல்ல எழுதுனது செந்தில் முருகன். அவங்களே நான் உங்களுடைய ஆசீர்வாதமாக பேசுங்க, வாங்க. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். நண்பர்களே, இந்த 80வது சதாபிஷேக விழாவில் பங்கேற்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். அதில் பெரிய விசேஷம், தம்பதிகளாக இருந்து நம்மை ஆசீர்வாதிக்க இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எனக்கு அவர்களுடன் நேரடி பழக்கம் இல்லை, அவர்களுடைய புதல்வர்களை தெரியும். அவர்கள் கடின உழைப்புக்கு பெயர் போனவர்கள். மிகவும் 2 பேருமே ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் நேச்சர். அதனால் ஐ அஸ்யூம் பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து அந்த பழக்கம் அவங்களுக்கு வந்திருக்கும். இன்றைக்கி அந்த ஒரு விழாவிலே என்னை அழைத்து எனக்கு அது ஒரு கௌரவமாக கருதுகிறேன். இந்த விழாவிலே பங்கேற்று அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு நான் பாக்கியம் செய்துள்ளேன். அந்த பாக்கியத்தை அளித்த அவர்களுக்கும் அவர்கள் புதல்வர்களுக்கும் எனது நன்றி. அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ்ந்து கனகாபிஷேகத்திலும் கலந்து கொள்ளும் வாய்ப்பு எனக்கு கிடைக்குமாறு இறைவனை வேண்டி அண்ணன் சிவாவிடம் பொறுப்பை கொடுக்கிறேன். நன்றி. அண்ணன் அருமை. அவளோட ட்ரெஸ்ஸிங் ஸ்டைல்லாம் பார்த்தீங்களா? நம்ம வேட்டி சட்டியோடு வந்திருக்கேன், ஒரு யூத் மாதிரி வந்திருக்காங்க. ரெண்டாவது நான் முதல்ல கொடுத்தோன்னு இப்படியே பார்த்தாரு. எனக்கு ஒரு சந்தேகம், இவங்களுக்கு தமிழ் தெரியாதோ, தமிழ் படிக்க தெரியாதோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரொம்ப அருமையாக எழுதியிருந்தாங்க. எழுத்தும் அவ்வளோ சுத்தமாக இருந்துச்சு. பேசுனது நல்லா பேசுனீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் நகரத்தாக இருக்கிறதுனால மற்ற நண்பர்கள், நாட்டார் நண்பர்களும் இருக்காங்க. நீங்கள் தேவகோட்டை, கோயில் என்னென்ன, இழுப்பக்குடி, ஸோ அந்த டேட்டாவையும் சொல்லுங்கள். அண்ணே வாங்க, பேசுங்க. கூச்சப்படாது, எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. வாங்க. பேசலை, அவங்க மனசுலேயே இருக்காங்க. அண்ணே ராஜேந்திரண்ணே, எங்கே போறீங்க? பிடிங்க மைக்க. போகலாம் படாதுண்ணே, பேசுங்கண்ணே, வாங்கண்ணே. வணக்கம், ராஜேந்திரன், கொப்பனாப்பட்டி. இந்த விழாவிற்கு நான் வந்ததுக்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். ஏற்கனவே வாழ்த்து மடலில் நான் எழுதி கொடுத்துருக்கேன். வயதில் அவர் பெரிய தம்பி, ஆனால் பெயரில் சின்ன தம்பி. என்றென்றும் அவர் சின்ன தம்பியாகவே இருப்பதற்கு எங்களூர் முத்துமாரியம்மனை வேண்டிக் கொள்கிறேன். மிக்க நன்றி. அண்ணே வாங்க, நம்மலாம் பேசலாம், பேசுறதுக்கு தான் உட்காந்துருக்கோம். பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட இன்றைக்கி பேசுறது கிடையாது, மைக்கில் தான் பேசுறது. அப்படியே உட்காந்தே பேசலாங்கிறாங்க. இந்தாங்க, எழுதிட்டீங்களா? எழுதுனா தான் கேட்ட துறப்பா போகிறதுக்கு. கேர்ள்ஸ் இங்கே கொடுங்கம்மா, இங்கே எழுதுறது கொடுங்க. வாங்கம்மா. நீங்கள் அங்கே நிற்கக்கூடாது, நீங்கள் க்ரௌடுக்குள்ளே நிற்கணும், கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்து வாங்குங்க திருப்பி. நீங்கிட்ட மைக்கை கொடுத்தா நான் கொடுக்க மாட்டேன்னு வைரவனுக்கு தெரியும். அதெல்லாம் வைரவன்கிட்ட கொடுத்துட்றேன். வாங்க. ஹலோ, வணக்கம். இப்போ அண்ணன் சின்ன தம்பி அண்ணன் எங்கள் பங்காளி என்பது நான் பெருமைப்படுகிறேன். நாங்கள் இளையாத்தாக்குடி கல்னிவாசல் குடியை சேர்ந்தவர்கள். அவர்கள் அறிமுகமானது எனக்கு ஒரு 5-6 வருஷமாக தான். நாங்கள் மதுரையிலெல்லாம் அன்னதானம் பண்ணுறோம். அதில் பழனியில்
இதிலெல்லாம் சின்னத்தம்பி என்ன எங்களோட சேர்ந்து அன்னதானத்தில் எல்லாம் உதவுறாங்க. அவங்க ஹார்ட் ஒர்க்கர் மயங்க 2 பேரும். அதனால தான் இந்த மாதிரி பெரிய லெவலில் பண்ணி தான் ஈட்டிய பணத்தை தர்ம காரியங்களுக்கும் நன்றாக செலவழிக்கிறார். அதுதான் முக்கியம். பெரும்பதியான பேர் பணம் ஈட்டுவதில் கவனம் செலுத்துவார்கள், தர்மம் செலுத்துவதற்கு மகன்கள் ஒத்துழைக்க மாட்டார்கள். அண்ணன் வீட்டில் எல்லோரும் அதற்கு ஒத்துழைத்து நன்றாக செயல்படுகிறார்கள். ஒரு கூட்டம் கூட்டுவது பெருசில்லை, அவர் எல்லாரோடையும் அன்பாக இருந்து பாசமாக பழகுவதால் தான் இவ்வளவு பேர் வந்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் 80க்கு 2 பேர் சம்பந்தியோடு இருந்து அவங்க ஆட்சி செட்டியார் இருந்து நம்ம பண்ணுறது பெரிய காரியம். 90, 100 செய்கிறதுக்கு ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அண்ணே வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அண்ணே நான் ஏதோ பேர் தெரிஞ்சு சில பேர்கிட்ட பக்கத்தில் போகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாருக்கும் மைக் உண்டு. சிவா மைக்கை கொடு அப்படின்னு கேட்குறதுக்கும் உரிமை உண்டு. பேசுங்க. ஏண்ணே உங்களை யாருன்னு எனக்கு தெரியாது. சரி, இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி. சின்னத்தம்பி அண்ணன் யார்? எனக்கும் புரிய மாட்டேங்குது. சின்னத்தம்பி அண்ணன் யார்? இத்தனை பேர் வந்திருக்கீங்க, சொல்லுங்க சொல்லுங்கண்ணே. சின்னத்தம்பி யார்? சுப்பு ஆச்சி யார்? மயங்க யார்? உங்களுக்கு எப்படி அறிமுகம்? வாங்க. நெக்கப்பை சங்கம் மூலமாக எனக்கு அறிமுகம் ஆச்சு அண்ணனா. நெக்கப்பை ஜாயின்ட் செக்ரட்டரி இருக்கிறதுனால அண்ணன் பழக்கத்தில் அண்ணன் அறிமுகம் நாங்கள். ஆனால் இதில் எல்லாரும் ஒரு விஷயத்தை ஒத்துமையாக கவனிங்க. நெக்குப்பை ஆள்லாம் ஒரே சேரில் வரிசையில் உட்காந்துருக்கு. இந்த ஒத்துமை நகரத்தார் மத்தியில் ஃபுல்லாக 76 ஊருக்கு வந்துருச்சுன்னா உலகம் நமக்கு தான். வாங்க. ஆட்சி பேசுகிறாங்க. பேச தெரியாதா? அண்ணன்ட்ட மட்டும்தான் பேசுவீங்களா? வாம்மா பேசலாம். தம்பி வாங்க. இது பேசுறதுக்கு நான் இப்போ எலெக்ஷன் டைம் மாதிரில இருக்குது கேன்வாஸ் பண்ணுறது. நீ ஜூனியர் வந்துருக்கான், அதனால் கொடுத்துடலாம். வேறு செகண்ட் தாட்டே எல்லாமே கொடுத்துடலாம். வா. இந்த ஐயப்ப சீசன் இது. ஐயப்ப சீசனில் கன்னிச்சாமி மாதிரி நீங்கள் ஒருத்தர் வந்திருக்காரு. எனக்கு இன்னைக்கு தான் சின்ன தம்பியவே தெரியும். இந்த அக்கேஷனில் நீ இன்னைக்கு தானே தெரியும்னு சொன்ன. இந்த அக்கேஷனில் தெரியணும். அப்போ 2 ஒன்று தானே. பேசு. அனைவருக்கும் வணக்கம். நான் பெரியண்ணன், வலையப்பட்டி, ஆர்கிடெக்ட். எனக்கு திடீர்னு ஒரு தொலைபேசி அழைப்பு. அண்ணன் நீங்கள் அவசியமாக எங்கள் தந்தையாருடைய 80வது விழாவில் கலந்து கொள்ள வேண்டும்னு அவங்க மகன் கூப்பிட்டார்கள். சின்னத்தியம்பன் அண்ணன் குரோம்பேட் நகரத்தார் சங்க தலைவர் என்று தெரியும். 1-2 சந்தர்ப்பங்களில் பார்த்திருக்கிறேன், பழகியதில்லை. ஆனாலும் ஏதோ ஒரு பிணைப்பு, அவசியம் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும், கலந்து கொண்டு அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று எண்ணம் தோன்றியது. அதனால் இன்று ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் வந்தேன். கீழே அண்ணனை பார்த்து வாழ்த்தும் பெற்றுவிட்டேன். அதையும் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் என்னை பார்த்தோன்னே பெரிய அண்ணனோட பெரிய ஆள்னு நினைப்போம். நீங்கள் சின்ன பையனாட்டம் இருக்கீங்களேன்னு வாங்க. அதே போல் நான் சின்ன தம்பி அண்ணன் பார்த்தோன்னே அப்பா இவ்வளோ பெரிய ஆளுமையை நம்ம இன்னைக்கு சந்திக்கிறோமேன்ற ஒரு பூரிப்பு இருந்துச்சு. நன்றி. அவரோட 80ல் கலந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. மேலும் 90, 100 விழாவிலும் கலந்து கொண்டு ஆசீர்வாதம் பெற ஆவலாக இருக்கிறேன். நன்றி. பெரிய 30 பண்ணிக்கிட்டியா? 30 பண்ணிக்கிட்டியா? 40 பண்ணிக்கிட்டியா? 30, 40 சொல்ல மாட்டியா வயசு? 36. வெரி குட். வாங்க உட்காருங்க. தேங்க்யூ. பெரிய கும்பிடா போடுறிய. வாங்க. என்னைய பத்தியா? அனைவருக்கும் வணக்கம். இப்போ எல்லாருக்குமே பேட்டி எடுக்கிறாங்க. அண்ணன் மிக சிறப்பாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ராங்கியத்தை சேர்ந்த ஆர்கிடெக்ட் சிவா அண்ணன். முதல்ல அவங்கள பற்றி எல்லாருக்கும் நல்ல கரவொலி எழுப்புங்க. அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும். அவங்க சிறந்த ஆர்கிடெக்ட். நம்ம நகரத்தார்களில் முதல் ஆர்கிடெக்டுன்னு எல்லோரும் அறியப்படுவோம்.
அதோடு இப்போ பெரியண்ணன் நகரத்தாரை சேர்ந்த பெரியண்ணன் ஆடிட்டர் அவர்களும் வந்துள்ளார்கள். அண்ணன் தான் முதல் ஆர்கிடெக்ட். அவங்க ராங்கியத்தை சேர்ந்தவங்க. சின்னத்தம்பி அண்ணனுக்கு மிகவும் வேண்டியவர்கள், ரொம்ப நண்பர்கள். இன்னொரு சிறப்பு என்னென்னா, சின்னத்தம்பி அண்ணனுடைய 70ஆம் பீமரத சாந்திக்கும் அண்ணன் வந்து இதே போல் இளமையாக மிக சிரிப்பாக அனைவரையும் நிகழ்ச்சி நடத்தி கொடுத்தாங்க. இப்போ 80லையும் அண்ணன் வந்திருக்காங்க, அண்ணன் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் அதே போல் 100 வயசுல, அண்ணனுடைய 100வது வயசுலேயும், அண்ணனுக்கு எத்தனை வயசுன்னு எனக்கு தெரியலை, அந்த 100வது வயசுலேயும் அண்ணன் வந்து இதே மாதிரி பேப்பர் கொடுத்து பேட்டி எடுத்து எல்லாரையும் நிகழ்த்தணும்னு சொல்லி எம்பி சின்னத்தம்பி செட்டியார், சுப்பு மேலாச்சி, சின்னத்தம்பி அண்ணன், சுப்பு மேலாச்சி சதாபிஷேக குடும்ப குழுவின் சார்பாக அவர்களை வருக வருகன்னு வரைக்கிறோம். அண்ணன் வந்து இன்னும் சிஎம்டிஏல நிறைய வேலைகள்லாம் எடுத்து சிஎம்டிக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நிறைய வேலைப்பளுகள் அதிகமாக இருந்தும் நிறைய பிஸி ஷெட்யூலாக இருந்து இடையில் நான் 5 மணி நேரம் எங்கள் ஊருக்காரருக்காக வந்தாகணும். நான் வந்து நம்ம நகரத்தார் பெருமக்கள் அத்தனை பேர்த்தையும் பேட்டி எடுத்து எல்லாருடைய திறமையை வெளிப்படுத்தணும்னு சொல்லி எல்லாருடைய ஆசி தனித்தனியாக பண்ண முடியாத அண்ணனை நம்ம இந்த பேப்பர் மூலம் அவங்கள வாழ்த்தி நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என வரவேற்று அவர்கள் தொடருமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப நன்றி. உலகம்பட்டி அண்ணாமலை பேசினதில் சின்னத்தம்பி அண்ணன் சுப்பாச்சிக்கு டபுள் ப்ரொமோஷன் கொடுத்துட்டாரு. 80லேருந்து டைரெக்டாக 100 போயிட்டார். நடுவில் 90 இருக்குது. நாங்கள் 90க்கு வருவோம், 100க்கு வருவோம், நல்லா செய்வோம். பேசுங்கண்ணே. வணக்கம். வணக்கம். நான் பழனியப்பன், மானகிரி. சின்னத்தம்பி வந்து நான் இங்கே குரோம்பேட்டிலேருந்து எனக்கு பழக்கம், கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேலே பழக்கம். நல்ல இணக்கமான அன்போடு பேசுகிறவங்க. அது மாதிரி இப்போ நகரத்தார் சங்கத்துக்குன்னா ரொம்ப முதுகெலும்பாக இருந்து நிறைய சப்போர்ட் பண்ணி, அவங்களுடைய காலத்தில் தான் வந்து அவங்க அப்பச்சி காலத்தில் முதல்ல சங்கத்தில் தலைவராக இருந்தாங்க. அப்புறம் இப்போ இவங்க அண்ணன் இப்போ தலைவராக இருந்து சங்கத்தை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். அவங்க சோலையப்பண்ணு, அந்த மாதிரி செந்தாமர கண்ணனு எல்லாருமா சேர்ந்து நம்ம சங்கத்தை வந்து இன்றைக்கி நம்ம 76 ஊருக்கும் தெரிகிற மாதிரி குரோம்பேட் நகரத்தார் சங்கத்தை பெரிய லெவலில் உண்டாக்கியிருக்காங்க. அது இன்னும் நல்லா எல்லாருக்கும் பயன்படுற மாதிரியும் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மாதிரி சின்னத்தம்பி என்ன நிறைய உதவி எல்லாருக்கும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் மேலும் நிறைய செய்வாங்க. அவங்க அது மாதிரி கனகாபிஷேகம் எல்லாமே நல்லா சிறப்பாக பண்ணிக்குவாங்க. அது இறைவன் அருள். நல்லா சந்தோஷம். தேங்க்யூ. ரொம்ப நன்றிண்ணே, நன்றி. வாங்க, எல்லாம் எப்போ பார்த்தாலும் மேல் டாமினேஷனே பேசுகிறீங்களே, நீங்கள் 2 பேர் பேச வேண்டாமா? சின்னத்தம்பி என்ன ஃபங்க்ஷனுக்கு வந்து சர்ப்ரைஸில் பேச்சே வர மாட்டேங்குதா? செட்டியார் பாருங்கள் எவ்வளோ அழகு பார்த்தீங்களா? வெளியில் வந்தால் செட்டியாருக்கு அடக்கம், வீட்டுக்கு போனால் செட்டியார் அவங்கள்ட்ட அடக்கம். வெரி குட். வாங்கண்ணே, பேசுங்க, வாங்க. உங்களை இந்த அறிமுகம் பண்ணிக்கோங்க. என் பேர் அண்ணாமலை, கொப்படாப்பட்டி. எனக்கு சின்னத்தம்பி அண்ணன் சின்னப்பத்தா மகன். ஐயா நல்லா தெரியும் எனக்கு. ஐயா மாதிரியே அவங்களும் நல்ல சுறுசுறுப்பாக, நல்ல டேலண்டட் பர்சன். அதே மாதிரி அவங்க பசங்களும் அதே மாதிரி ரொம்ப வெல் டேலண்டட். அவங்க 100 ஆண்டு வாழணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. உங்களை எந்திரிக்கெல்லாம் சொல்லலை, இப்படியே பேசுங்க. அண்ணே, how about you? பேசுங்க. You know him, சின்னத்தம்பி? Who is he? Muthu. About Muthu you can share. Muthu's father only, சின்னத்தம்பி. Come, welcome. Speak about Muthu. Come. He is from Mumbai. Oh. See, somebody has travelled from Mumbai to this function, who is a close friend of Muthu and business associate. Your good name? My name is Subodh. Subodh Ambavkar. No, very Subodh. Subodh has come for Sadabhishekam. So some Subbu, some S is connected. Please speak. How about your experience with this family?
and Muthu, just for a few seconds. I've been with Mr. Muthu Palaniappan for last almost 10 years, and we have good relation, a business relation with him. So I know him very well, and that's only. I have met his father, I think 2-3 times in office. So that's the only I can say. But all family are very good. Whenever I go to their office, no, they treat me very well, and we have good relations now. Thank you very much. Good. A Mumbai person has done it, and this is called an autograph page, which is written in Tamil, but you are finding a column here, no? In this empty column, you can write about an autograph about your association with Muthu and family. Here you can leave your address. Emma, inge kuduma. No, he will write in English. English here, English here. தம்பி வாங்க பேசலாம், பேசிடணும், வாங்க. சிவாவே தான் நான், சின்ன தம்பி என்ன விழாவில் சிவா நிற்கிறேன். வாங்க பேசுங்க. குட், அதை சொல்லுங்க, வாங்க. அவங்கள வாழ்த்துங்க. இந்த ஆட்டோகிராஃபும் பண்ணலாம். நான் பேசுங்க, வாட் எவர் யூ ஃபீல் லைக். கம், திஸ் இஸ் நான் அனுப்புகிறேன் ஆட்டோகிராஃப். அம்மா விமலா, வித்யா, ஆட்டோகிராஃப் யார் வச்சுருக்கா? கொஞ்சம் வாங்கம்மா. கேர்ள்ஸ், விமலா, வித்யா, இந்த வாமா, கொடுங்க, அவங்கள்ட்ட கொடுங்க. யூ கேன் ரைட் ஆல்சோ. நீங்கள் பேசலாம், எழுதலாம். எழுதுறீங்க, ரைட். எல்லாம் சின்ன வயசில், இப்போல்லாம் கம்ப்யூட்டரைஸ் ஆயிடுச்சு. சின்ன வயசில் பரிச்சை பேடு மாதிரி இங்கெல்லாம் பரிச்சை பேடை வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேசலாம். அண்ணா வாங்க. சுக்குமொழி காப்பி தரவா? தொண்டை ஒரு மாதிரி இருக்குன்றீங்க. யாராவது மைக் கேளுங்களேன், என் கையிலே இருக்கு. வாங்க பேசுங்க, வாங்க. நீங்கள் நல்லா பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். வாங்க முடிங்க. வாழ்க வளமுடன். அண்ணனும் ஆட்சியும் ரொம்ப மென்மையானவர்கள். அன்னை வந்து இருக்க இடமே தெரியாது. ஆனால் இன்றைக்கி 80 பண்ணிக்கிற மாதிரி தெரியல, 60 பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க. அதுக்கும் திருஷ்டி சுற்றி போத்துக்கணும். நகர்த்த சங்கத்தை நல்லா கொண்டு வந்தாங்க. இந்த பில்டிங் வந்து நல்லா வந்ததுக்கு அவங்க ஒரு காரணம். அவங்க 100வது விழாவுக்கும் வந்து நாங்களும் வாழ்த்தணும். அதுக்கு இறைவனை வேண்டிக்கிறோம். அதான், நன்றி. வாங்க, யூ கேன். நீ வாங்க. மதுரை பாப்புலர், வாங்க பிடிங்க. வணக்கம். ஊர் பேர் அறிமுகம் பண்ணிட்டு சொல்லுங்க. சத்தியமூர்த்தி, காரைக்குடி, மதுரையிலேருந்து வந்திருக்கேன். மிக பிரம்மாண்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு இந்த ஃபங்க்ஷன். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. உற்றார் உறவினர்கள் எல்லாம் பார்க்கும்போது சந்தோஷம். சத்தியமூர்த்தி ஒன்ஸ் மோருங்கிறாங்க. வாங்க பேசுங்க. சின்ன தம்பி வீட்டில் யாரை தெரியும்? முத்துப்பள்ளியம்மன் சாரோட ஃப்ரெண்டோட அக்கா பொண்ணு. பாருங்கள் எவ்வளோ நீண்ட உறவில் இங்கே ஒருத்தர் வந்திருக்காங்க. சின்ன தம்பியான மகன் முத்துப்பள்ளியப்பன். முத்துப்பள்ளியம்மனோட ஃப்ரெண்டு பேர் என்ன? வெங்கடேஷ். வெங்கடேஷோட அக்கா பேர் என்ன? கீதாவோட மக. உங்கள் பேர் என்ன? சௌந்தர்யா காயத்ரி. வாங்க, வாழ்த்துக்கள். இந்த மாதிரி ஆட்டோகிராஃப்லாம் எழுதுங்க. வாங்க ப்ளீஸ் சிடம். வாங்க அண்ணே தூக்கம் போகணும்னா பேசணும். என்ன தூக்கம் போகணும்னா பேசணும். பேசுங்க. இல்லை, சாப்பிட்டேன். சாப்பிட புரிய. ரைட் அண்ணே, பேசலாம்.
அண்ணன் பேசலாமே. அறிமுகம் மட்டும் பேசுங்க, வாழ்த்துங்க, இல்லை ஆசி பெறுங்க. ஆசி தான் பெற முடியும், வாழ்த்த முடியாது. என் பேர் சிங்காரம், பொன்புதுப்பட்டி. சின்னத்தம்பி அண்ணன் வந்து எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப காலத்து பழக்கம். இவங்க மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளுங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். நம்ம நகரத்தாருக்காக நிறைய ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேலையிலையும் நம்ம நகரம் இதெல்லாம் கட்டினதுக்கெல்லாம் ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. இவங்கள மாதிரி எல்லாருமே பண்ணணும்னு, வரும் ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இதை ஃபாலோ பண்ணணும். தேங்க்ஸ், நன்றி. உங்கள் பேர் என்ன? சிங்காரம். எந்த ஊருண்ணே? பொன்புதுப்பட்டி. ஆமாம், இடையிலே முதல்ல 2 தடவை பொன்புதுப்பட்டி அப்படின்னு 2 தடவை பதிவு பண்ணிங்க. எல்லாரும் அங்கங்கே பேசிகிட்டு இருந்தாலும் இங்கே பேசுகிறதும் காதில் விழுந்துகிட்டு இருக்கோம். இங்கே பேசுகிறவங்களை பார்க்கணும்னா இந்த 2 பக்கம் இருக்கிற மேலே ஸ்க்ரீனை பாருங்கள், யார் பேசுகிறாங்கன்னு தெரியும். இதில் பொன்புதுப்பட்டியை சேர்ந்த சிங்காரனை சொன்னதில் ஒரு முக்கியமான அண்டர்லைனிங் பாயிண்ட்டை நம்ம எல்லாரும் கவனிக்கணும். நகரத்தார்னா நம்பிக்கைன்னு ஒரு பேர் இருந்துக்கிட்டே தான் இருக்குது, இன்றைக்கும் இருக்குது. அங்கங்கே 1% 2% ஃபெயிலியர் இருந்தாலும் இன்றைக்கி உலகத்தில் வந்து அந்த நகரத்தாருங்கிற நம்பிக்கைங்கிறது வெளியில் போகல. இதில் அவங்க சிங்காரம் பொன்புதுப்பட்டி சொன்னதில், சின்னத்தம்பி அண்ணனை பற்றி சொன்னதில் ஒரு லைன் சில பேர் கவனிச்சிருக்கலாம், பக்கத்தில் பேசுகிறதுனால காதில் விழுகாமல் இருந்துக்கலாம். நான் ரிப்பீட் பண்ணி சொல்கிறேன். அவர் சொன்னதில் அண்டர்லைன் வேர்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான அண்ணன். இதுக்கு ஒரு கைதட்டுங்களேன், நம்ம சின்னத்தம்பி அண்ணனுக்கு தானே சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்டு அப்படிங்கிற ஒரு பேரை ஒரு பொது சபையில் சொல்லக்கூடிய வகையில் சின்னத்தம்பி அண்ணன் பேர் எடுத்திருக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் பெருமை தான். அதனால் தொடர்ந்து நம்ம எல்லாரும் சின்னத்தம்பி அண்ணன் மாதிரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவே இருந்துருவோம். ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ. நீ கலெக்ட் பண்ணுற, நீ பேசணும்ல, பேசு. அவங்க ஃபேமிலி பற்றி, அசோசியேஷன் பற்றி, நீ யார், ஹூ ஆர் யூ? அதெல்லாம் சீக்ரெட்டா எல்லாம்? சரி, ரைட். அண்ணே வாங்க பேசுங்க. எந்திரிச்சு பேசுகிறேன். எனது பெயர் தியாகராஜன். நான் சிறுகுடல்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். ரெடி? அதில் முத்துராமன் அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னை எல்லாரும் பார்த்தா தான் பேசுகிறோங்கிறாங்க, ஆட்சி மட்டும் பார்க்கக்கூடாதுங்கிறாங்க. இந்த பேசுகிறாங்க. சிறுகுடல்பட்டியிலேருந்து வந்திருக்கிறேன். ஸோ அவங்களுடைய வாழ்க்கையின் அனுபவங்கள் என்னோட சம்மந்தப்பட்டது. முத்தாய்ப்பாக சொல்லணும்னா அவங்களுடைய கனிவும் விருந்தோம்பலும். நன்றி. பிரமாதம். அங்கே ஒருத்தர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு சொன்னார், இங்கே ஒருத்தர் கனிவும் விருந்தோம்பலை பற்றி சொல்கிறாரு. கீழே விருந்து பலமாக காலையிலையும் இருக்குது, மத்தியானம் இருக்குது. அதெல்லாம் இருந்து அண்ணன் சொன்ன மாதிரி கனிவோடு விருந்து அருந்தி செல்லும் மாதிரி எல்லோரையும் கேட்டுக்கிறோம். இது எல்லாரோட வாய்ப்பு. மேடையை பார்த்துக்கிட்டே இருக்கியே, மேடையில் யாருமே வரல. எல்லோரும் மேடையை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் மைக்கோடு சுற்றிக்கிட்டே வர்றேன். நீங்கள் எல்லோரும் மேடை ஏறி பேசுகிறதுக்கு பதிலாக உங்கள் பக்கத்தில் மைக்கு வருது, நீங்கள் பேசுகிறீங்க. இப்போ ஆட்சி என்னையை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, அவங்கள்ட்ட மைக்கை கொடுக்குறேன். இந்தாங்க, வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அன்னை ஆட்சியில் 2 பேரும் பல்லாண்டு நீரோடி பேரன் பேத்தி மகன் மருமகள் எல்லாரோடையும் சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு வாழணும்னு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறோம். நன்றி. அசரீரியில் எனக்கு சின்னத்தம்பி சுப்பாச்சி பேசுகிறது கேட்குது. ஆத்தா நீயும் 100 கொண்டாடுவேன்னு சொல்கிறாங்க. ரைட்டா? நல்லா அசரீரி சொல்லிருச்சு. நல்லா இருங்க அண்ணே. வாங்கன்னு கேட்டால் பேசணும், வாங்கன்னு கேட்டால் பேசணும். பேசுங்கண்ணே, வாங்க. பேசுங்க. பேசுறீங்களா? ஹலோ, நான் பிடிச்சிக்கிறேன், நீங்கள் பேசுங்க. நான் வந்து சுப்பிரமணியம் அழகம்மை சின்னத்தம்பியினுடைய முதல் சம்பந்தி காரைக்குடி. நாங்கள் அந்த விழாவுக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைக்கிறோம். அவர்கள் எல்லோரும் பல்லாண்டு
சின்ன தம்பியும் சுப்புமையாலும் பல்லாண்டு வாழ வாழ்த்துக்கிறோம். நன்றி, வணக்கம். அண்ணே, இந்த வாழ்த்தில் முக்கியமாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா முதல் சம்மந்தபுரம். அண்ணே, முதல் சம்மந்தபுரம் அப்படி லேசாக எந்திரிச்சா எல்லாரும் பார்ப்பாங்க, படத்துலேயும் பார்க்குறாங்க. சம்மந்தியா இங்கே முதல் சம்மந்தியா? இந்த பாருங்க, சம்மந்தியா பக்கத்துலேயே இருக்கா. சத்தியமூர்த்தி, இது அநியாயம், 2 பேரையும் ஒன்றா உட்கார வையா. வாப்பா. பாருங்க, முதல் சம்மந்தபுரம் பக்கத்தில் இருக்காங்க. சத்தியமூர்த்தி வழி விட்டுட்டாரு. உட்காருங்க. பிரபா, ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ உங்கள் மாப்பிள்ளை வந்து முத்துப்பழனியப்பன் மாப்பிள்ளை. நாச்சம்மை மக முத்துப்பழனியப்பன், நாச்சம்மை பேரம்பேத்தி அஜய் சின்னத்தம்பி, சுப்பு அபிராமி. அப்போ அஜய் சின்னத்தம்பி எங்கே இருக்க ராஜா? அஜய் சின்னத்தம்பி பிஸியாக இருக்காரு, விருந்தோம்பலில் இருக்காரு. சுப்பு அபிராமி சரி, பிள்ளைய பேரம்பேத்தியெல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்குது, அப்புறம் அறிமுகம் பண்ணுவோம். உட்காருங்க. அதான் சத்தியமூர்த்தி சேரை விட்டுட்டாரு, நீ பக்கத்தில் உட்கார வேண்டியதானே. நீங்கள் வாங்க. ரைட், வாங்க. பாருங்கள் எவ்வளோ. வெரி குட். இன்னும் நெருங்கி உட்காரலாம்னே. அனைவருக்கும் வணக்கம். நான் சின்னத்தம்பியோட பங்காளியோடு வளர்ச்சிப்புகள் சேர்ந்தவர். அண்டே ரொம்ப மிக மிடில் கிளாஸ்லேயே ரொம்ப கடுமையாக உழைச்சி இன்றைக்கி நல்ல நிலைமையை வந்திருக்காங்க. அவங்க இன்னும் 100 நாள் வாழ வேண்டும். ஒரே ஒரு கோரிக்கை, அவர் குரோமேட்டுக்கே பண்ணாமல் எங்கள் ராக்கியத்துக்கு கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம். அண்ணே, நானும் ராங்கியம்தான், நானும் உங்களோட சேர்ந்துக்கிறேன். அவங்களோட கடைசி ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, குரோம்பேட்டுக்குமே எல்லாத்தையும் பண்ணாமல் ராங்கியத்துக்கும் கொஞ்சம் பண்ணியா சின்ன தம்பி அப்படிங்கிறாங்க. அண்ணனுக்கு கேக்கு உள்ள ரூமில் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ராங்கியத்துக்கும் அவங்க செய்வாங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே, மகிழ்ச்சி. ராங்கியத்துக்கு இவ்வளோ பெரிய கேன்வாசிங் இருக்குதுல, நன்றி. அதனால தான் மைக்கை பிடிச்சிக்கிட்டு இருக்கோம். நீ ஒரு சவுண்டை கொடுத்து, இன்னொரு சவுண்டு கொடு. வாங்க, பேசலாமா? பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். எல்லாரும் முதல்ல கைதட்டுங்க. வாங்க, நான் பேசுகிறேன். மைக் கேட்ட முதல் ஆளுவுக்கு தான். வாங்க வாங்க வாங்க. இப்போ எல்லாரும் முக்கியமாக கவனிங்க, நிறையா பேச போகிறாங்க. என்னோட பேர் வந்து ரமணி. நான் வந்து குரோம்பேட்டில் இருக்கேன். முக்கால்வாசி எனக்கு எல்லோரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆட்சி வீட்டு ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்குவேன். நான் கலந்துக்காமல் எந்த ஃபங்க்ஷனும் இருந்ததில்லை. ஏன்னா நான் ஆட்சியை வந்து அம்மாவும் அப்பாவுமா நினைக்கிறேன். என்னையும் ஆட்சி ஒரு பொண்ணாக தான் நினைக்கிறாங்க. இங்கே வந்தவங்களாம் பார்க்குறாங்க, அக்கா என்னக்கா நீங்கள் இதே மாதிரி சேலை கட்டிகிட்டு இருக்கிய? இல்லை, எனக்கு ஆட்சி எடுத்து கொடுத்தாங்க, நான் வந்து அவங்க வீட்டில் ஒரு பொண்ணு அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். நான் ஆட்சியை பற்றி சொல்லணுன்னா அதுக்கு எனக்கு ஒரு மணி நேரம் பத்தாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நகரத்தார் செட்டியாரெல்லாம் முக்காவாசி மற்றவங்கள வந்து அவ்வளோ அந்யோன்யமாக வச்சுக்க மாட்டாங்க. ஆனால் எங்கள் ஆட்சி எங்களை அவங்க வீட்டு பொண்ணு மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படி கூட சொல்ல முடியாது, அதை விட ஒரு படி மேலே தான். ஆட்சி எல்லாருக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருப்பாங்க, கனிவாக இருப்பாங்க. அவங்க சமையல் ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. அவங்க வீட்டை சுத்தமாக வச்சுப்பாங்க. நிறைய விஷயங்களை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுப்பாங்க. அது என்ன மாதிரி நெருங்கி பழகுனவங்களுக்கு தான் தெரியும். அதே மாதிரி எங்கள் ஐயா பற்றி சொல்கிறதுக்கு நிறைய இருக்குது விஷயம். அதை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா நான் ஐயா வந்து ஒரு 45 வயசுலேருந்து பார்க்குறேன். எங்கள் வீட்டுக்கார் வந்து ஐயாவுக்கு ஒரு சின்ன ஆடிட்டர் தான். ஆனால் ஐயா அவங்களோட வளர்ச்சியில் பெரும் பங்கை எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சின்ன வயசுலேருந்து எங்களுக்கு நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் வாழ்க்கையில் எப்படி இன்வெஸ்ட் பண்ணணும், அதை எப்படி பெருசாக்கணும், அவங்களோட சேர்ந்து எங்களையும் வளர்ச்சி பாதையில் கூட்டி கொண்டு போயிருக்காங்க. இன்னைக்கு தாம்பரத்தில் நாங்களும் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறோன்னா அதுக்கு ஐயாவும் ஆட்சியும் தான் காரணம். நான் அவங்களுக்கு என்னோட நன்றியை ரொம்ப பெரிய அளவில் தெரிவிச்சுக்கிறேன். ஐயா எனக்கு ஃபோன் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வாழ்த்து.
நிஜமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நிறைவா இருக்கேன். எங்க ஆச்சியும் ஐயாவும் ஒரு 100 வயசு வரைக்கும் அம்மன் அருளாலும் இறைவன் அருளாலும் 100 ஆண்டு வாழணும்னு வணங்கி கேட்டுக்கிறேன். நன்றி ஐயா. எல்லாம் ஜோராக கைதட்டுங்க. எவ்வளோ பெரிய இன்ஃபர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கு. எல்லாரும் சின்ன தம்பி அண்ணனுக்கு தான் ஐஸ் வச்சுக்கிட்டு இருந்தாங்க, ஆச்சி சுப்பாச்சிக்கு ஐஸ் வச்சுட்டாங்க. ஸோ ரமணி மிக்க நன்றி. தம்பி முத்துப்பழனியப்பனுக்கும் தம்பிக்கும் சொல்ல வேண்டிய ஒரு செய்தின்னா, மகளுக்கும் ஒருபடி மேலே அப்படின்னு சொன்னதுனால நம்ம பயப்பட வேண்டாங்கிற 1000 அர்த்தம் இருக்குது. அதனால் மகளுக்கு அவங்க செய்கிறதெல்லாம் செஞ்சுருவாங்க, உங்களுக்கு செய்கிறதையும் செஞ்சுருவாங்க. ரைட்டா ரமணி? நல்லா. அதில் அவங்க சொன்னதில் ஒரு அண்டர்லைன் வார்த்தை என்ன நீங்கள் கவனித்து பார்க்கணுன்னா, இந்த குடும்பத்தோட அசோசியேஷன் கிடைச்சதுக்கப்புறம் நான் நல்லா உயர்வாக வந்திருக்கேன், சிறந்து வந்திருக்கேன், நிறையா செல்வத்தோடு இருக்கேன் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப முக்கியம். இப்போ நானும் அண்ணா நகர்லேருந்து குரோம்பேட்டுக்கு மாறிடலாமான்னு யோசிக்கிறேன். அதான் உண்மை. ஒரு நிமிஷம். வணக்கம். நான் வந்து ராயவ முத்து. அண்ணன் ஃபேமிலி வந்து எனக்கு கடந்த 40 வருஷமாக நல்ல பழக்கம். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு எப்படி பண்ணுறது, என்ன வழியில் செலவு பண்ணுறதுங்க எல்லாம் கற்றுக் கொடுப்பாங்க. அவர் தலைவராக இருந்தாலும் நம்ம சொல்கிறதும் அவங்க ஏற்றுக்குவாங்க. நம்ம சொல்கிறது சரியாக இருந்தாலும் தப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கிட்டு பின்னாடி யோசித்து சொல்லுவாங்க. ஒரு கைட் பண்ணுறதுக்கு நல்ல மனுஷன், மனிதர். அவர் வந்து நல்லா நீண்ட ஆயுள் பெறுவதற்கு ஆண்டவன் பள்ளியாண்டவர் பிரார்த்திக்குவேன். நன்றி, வணக்கம். அண்ணே உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? முத்து ராயவரம். ரமணி குரோம்பட்டுக்கு அப்புறம் முத்து ராயவரம் மைக்கை படக்குன்னு பிடிங்கிட்டாரு என்கிட்ட இருந்து, எல்லாம் பேசிட்டாரு. அதனால் இப்போ தான் வந்து களை கட்டியிருக்கு. எல்லோரும் நம்ம மேடையை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நம்ம தான் பேச போகிறோம். இப்போ மேடையை வந்து மாற்றியாச்சு, மேலே இல்லை கீழே தான் மேடை. இப்போ நம்ம பேசுகிறோம். கம் யங்கஸ்ட் கேர்ள், கம் பேசு. உனக்கு எப்படி இந்த குடும்பம் தெரியும்? இந்த குடும்பம் சின்ன தம்பி அண்ணன் குடும்பம் உனக்கு எப்படி தெரியும்? எங்க அத்தையோட பொண்ணு. அத்தையோட அத்தை யாரு? லலிதா. லலிதா அத்தை லலிதா எங்க இருக்கிய? லலிதா அத்தை என்னடா காணோம்? ஐத்திய காணோம்டா, கண்டுபிடிக்கிறியா? அண்ணன் பேசுங்க, வாங்க பங்காளி வந்திருக்கிய, பேசுங்க. ஐத்த பாருங்க லலிதா ஐத்த வந்துட்டாங்க. இவங்க தான் லலிதா ஐத்த, இவங்க தானே? கன்ஃபார்ம் பண்ணுறியா? ரைட், தேங்க்யூ. லலிதா ஐத்த பேசுங்க. லலிதா ஐத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணியாச்சு. இல்லை மற்றவங்களாம் கொடுங்க. அத்தை சொன்னால் கேட்கணும், மற்றவங்களுக்கு கொடுக்க சொல்லிட்டாங்க. அண்ணன் பேசுங்க. அண்ணன் உங்களுக்கு இந்த சின்ன தம்பி சுப்பாச்சு யாருண்ணே? நானும் வந்ததுலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாரும் இவ்வளோ வாழ்த்தி பேசிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு தெரியலையே அவங்க யாருன்னு. உங்களுக்கு எப்படி பழக்கம்? எந்த பில்டிங்கு? உங்கள் குடோனில் இருந்து தானே இவ்வளோ வியாபாரமோ? அப்போ காமிக்க வேண்டாமா? யாரும் குடோன் கட்டுறதுன்னா அண்ணனை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் பேர்? ஜெயராஜ். அவங்க தான் சின்ன தம்பியோட குடோன் ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. அண்ணே குடோனுக்குள்ளே என்ன இருக்குது? குடோனுக்குள்ளே என்ன இருக்குது? தங்கம் விலை வேற கூடிக்கிட்டு இருக்கு. ஓ, அது அவங்க ரகசியமாக வச்சுருக்காங்களா? சரி தம்பி, நீங்கள் மாப்பிள்ளை. ரைட், மாப்பிள்ளை. அப்படியே அங்கிட்டு செத்த போவோம். நீங்கள் பேசலாம், வாங்க. நீங்கள் பேசலாம். என்னை பார்க்கவே மாட்டேங்கிறீங்களே, லெஃப்டில் திரும்பிக்கிட்டீங்க, பேசலையா? சரி, பெரிய கும்பிடா போடுறீங்க. கம். அண்ணே வாங்க. ஒரு வார்த்தை நீங்கள் பேசலாம். நாங்கள்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்ஸு. அவங்க ப்ரொஃபஸர். அண்ணன் கையை காமிச்சிட்டாங்க, ப்ரொஃபஸர் கையை காமிச்சிட்டா நான் ஆஃப் ஆகிட்டேன். வாங்க நீங்கள் பேசுங்க. அண்ணன் உலகம்பட்டி வாங்க.
ஊருக்கு ஓரம் உலகாம்பட்டி இல்லைன்னு சொல்லி இல்லை முத்துராம மைக்கை பிடிச்சிட்டு டிவியை தூக்கிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கா அப்படி. ஊருக்கு முதல் உலகாம்பட்டி. என்னுடைய பெயர் திருநாவுக்கரசு, ஊர் உலகம்பட்டி. சின்னத்தம்பியை வாழ்த்துவதிலே எனக்கு மிகவும் தகுதி உண்டு. மிகச் சிறு வயதிலே எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படித்த காலத்திலே இருவரும் ஒன்றாக படித்திருக்கிறோம். ஒரு 3-4 ஆண்டுகள் ஒன்றாகவே வளர்ந்திருக்கிறோம். அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் எல்லா விதத்திலும். நன்றி. பேசுங்க. மேலே பேசுகிறா. அவங்க மேடையில் தான் பேசுவாங்களாம், கீழே பேச மாட்டாங்களாம். அண்ணே சிங்காரண்ணே வாங்க வாங்க வாங்க. நானே தான் ராங்கியந்தான். என்னைய பார்த்தா ராங்கியத்தை பார்த்தா நான் தான். நான் அப்புறம் பேசுவேன் மேடையில். ரைட். ஆச்சி வாங்க, ஆச்சி வாங்க. ஆமாம், நீங்கள் தான் பேசுறீங்க. இந்தாங்க பேசுங்க. நீங்கள் எவ்வளோ பேசுவீன்னு எனக்குள்ள தெரியும். அதெல்லாம் கிடையாது, மறந்ததை பேசுவோம். வாங்க. வைரவனை பேச சொல்லிட்டாங்க. அவங்க என்றைக்குமே பேசுனது கிடையாது. வைரவன்ட்ட மட்டும் நல்லா பேசுவாங்க, நெருக்கமாக பேசுவாங்க. வைரவனை பேசிட்டாங்க. தம்பி வாங்க. நம்மளை மேடைக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க. இப்போ மைக்க பிடிச்சாதான் ரகசியம். வாங்க. யார் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க? ஹேவிங் கம் ஆல் தி வே, எனக்கு தெரியும்ல. ஹலோ, ஆக்சுவலாக சாரோட வயசு கிடையாது எனக்கு, நான் அவரோட அதிக அறிமுகம் இல்லை. இருந்தாலும் ஒரு முத்துப்பாண்டியப்பன் சாரோட எனக்கு ரொம்ப நல்ல பழக்கம். அதை வச்சு என்னால் சொல்ல முடியும் அவர் பிள்ளைங்களை எப்படி நல்லா வளர்த்துருக்காரு அப்படின்றத. இவங்க 2 பேரை வச்சு அவரை பற்றி சொல்லிடலாம். இதோட வேறு என்ன சிறப்பு இருக்குது சொல்லுங்கள். தேங்க்யூ அண்ணே, ரொம்ப நன்றி. ஆனால் ரொம்ப கொஞ்சம் பேர் கேட்குற மாதிரி ரொம்ப அமைதியாக பேசியிருக்கீங்க. சாரதி முத்துப்பள்ளியப்பனோட ஒரு பிஸ்னஸ் அசோசியேட். அவங்க பேசுனது அவங்க 4 பேருக்கு மட்டும் கேட்குற மாதிரி ரொம்ப மெதுவாக பேசினாங்க. அதை நான் ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அந்த பிஸ்னஸ் அசோசியேஷன் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால் தொடர்ந்து நாங்கள் இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. வாழ்த்துக்கள். ஏம்மா எல்லாத்தையும் பேடு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்களா? ஆட்டோகிராஃப் திருப்பி கலெக்ட் பண்ண மறந்துடாதீங்க. இடையில முதல்ல ஆரம்பிக்கும் போது சொன்னேன், இந்த ஆட்டோகிராஃபோட நோக்கம் என்னென்னா, நம்ம திடீர்னு ஒரு ரஜினிகாந்தை பார்த்தா ஒரு ஆட்டோகிராஃப் பார்க்குறோம், மோடியை பார்த்தா வாங்குகிறோம். அது மாதிரி சின்னத்தம்பியனும் சுப்பு ஆட்சிக்காக மக உங்கள் எல்லார்ட்டையும் ஆட்டோகிராஃப் வாங்குறாங்க. இது இந்த பதிவு ஒரு ஃபோட்டோகிராஃப் மாதிரியோ இல்லை வீடியோ மாதிரியோ அவங்கள்ட்ட ஒரு ஆல்பமாக இருக்கும். இதை தச்சு ஒரு ஆல்பமாக கொடுத்துட்றாங்க. அதனால் நீங்கள் உங்களோட அசோசியேஷனை பற்றி நீங்கள் எழுதி அவங்களுக்கு ஆசீர்வாதமாக ஒரு ஆட்டோகிராஃபும் அவங்களோட ஆசீர்வாதம் பெற்று நீங்கள் எழுதலாம். இதுதான் இந்த ஆட்டோகிராஃபோட நோக்கம். பேசுகிறதுக்கு கூச்சப்படுறோம், ஆனால் எழுதுறதுக்கு கூச்சம் இல்லாமல் எழுதலாம், மனசில் பட்டதை எழுதலாம். இந்த பெண்கள் எல்லாத்தையும் கொடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அம்மா கேட்டு கேட்டு கொடுங்க. விமலா அண்ட் டீம் எல்லாத்தையும் கொடுத்து நிறையா கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து செய்யுமாறு கேட்டுக்கிறேன். புதுசாக வர்றவங்க யாரும் தெரியாது, சேரில் கேட்டு கேட்டு கேளுங்க. இந்தாங்கம்மா, இதை எடுத்துக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு இது மட்டும் என் கையில் இருக்குது. அண்ணே நீங்கள் சொல்லலாம், பேசலாம். நீங்கள் அண்ணன் பேசலாம். ஆச்சி, நீங்கள் முன்னாடி ஒரு அத்தையை பார்க்க போய் எல்லாரும் அத்தையை தேடுறாங்களே இன்னைக்கு மேடையில். அங்கே ஒரு அத்தையை தேடினாங்க, இங்கே ஒரு அத்தையை தேடுறோம். நீங்கள் பேசுகிறோம்னு சொல்லி தேடி வந்தேன். இல்லை அவங்க பேசுவான்னு சொன்னாங்க, மைக்கை கொண்டு வந்தேன், ஆளை காணோம். வள்ளிக்கண்ணு சரி, அவங்க பேசுவாங்க.
இந்த வியாபாரத்தை தேடுற மாதிரி யார் என்கிட்ட பேசுவீன்னு தேடிக்கிட்டே இருக்கேன். மைக்கை யார் வாங்குவீன்னு. இந்தா வந்துட்டாங்க. வாங்க பங்காளி, பேசணும், பேசுங்க. நீங்கள் தான் சரியான, நீங்கள் தான் பேசுவீங்க, நல்லா நீங்கள் பேசுங்க. உங்களுக்கு எப்படி நம்ம அண்ணன் பழக்கம்? சின்ன தம்பி அண்ணன் பங்காளியா? என் பொண்ணு அவங்க தங்கச்சி மகளுக்கு கல்யாணம் பண்ணிருக்கு. கவிதா வந்து எங்கள் பொண்ணு. ஆமாம். நல்ல ஆத்தா கவிதா ஆளை காணமே. சரி, சாப்பிட போயிருக்காங்களா? ரைட். நான் தேவகோட்டையிலேருந்து வர்றேன். ஜமீன்தார் வீட்டில் சின்ன வீரப்பன் அண்ணன், சின்ன தம்பி அண்ணன், அவங்க தம்பி சுப்பு, அவங்க தம்பி அங்கப்பன், அவங்க அப்புறம் நான் வள்ளிக்கண்ணாச்சியுடைய தம்பி சுப்பு, நாங்கள் எல்லாரும் ஸ்ரீலங்கா டூர் போனோம். நம்ம இவர் அரண்மனை பொங்கல் ஐயா பழனியப்பையாவோட ஒரு தடவை, அதாவது ஒரு 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னால். ஸோ அப்போ இவங்க பழகிறதுக்கு மிகவும் எளிமையாக இருந்தாங்க. நல்ல ஆன்மீகத்தில் இருந்தாங்க. நல்ல அன்பாக பேசுவாங்க. அந்த ஆட்சியும் நல்ல அன்பாக பேசுவாங்க. நல்ல சோஷியலாக நல்லா மூவ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுடைய தொடர்பு எங்களுக்கு நாங்கள் ஸ்ரீலங்கா போனதுலேருந்து இருந்துக்கிட்டு இருக்குது. அவங்கள நாங்கள் வந்து, எனக்கு வயசு 69, அவருக்கு 80. ஸோ அவங்கள்ட்ட தான் நான் ஆசீர்வாதம் வாங்கணும். கண்டிப்பாக அவங்க நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும். ஓகே அண்ணே, ரொம்ப மகிழ்ச்சி. தேவோட்ட அண்ணே ரொம்ப சிறப்பாக சொல்லியிருக்காங்க அவங்களோட அசோசியேஷன் பற்றி. ஸ்ரீலங்கா பற்றி ஏதோ சொன்னீங்களே? ஆமாம், ஸ்ரீலங்கா போயிருந்தேன், டூர் எல்லாரும் போயிருந்தோம். ஸ்ரீலங்கா இலங்கைக்கு போயிட்டு வந்தாங்களா எல்லாரும்? 10 நாள் சின்ன தம்பி அண்ணனோட இருந்திருக்கீங்க இங்கே ஸ்ரீலங்காவில். இலங்கை ஒன்றா போயிருந்தீங்க. நீங்கள் போயிருந்தீங்க. நீங்கள் இந்தியன் பேங்க் தேவகோட்டை. ரைட். ரொம்ப சந்தோஷம். ஆத்தா கவிதா மக பேர் சுபா. பேசுகிற ஆத்தா எல்லாரும் இங்கே பாருங்க. ஒரு மார்க்கெட் பொண்ணு என் பக்கத்தில் நிற்கிது. பார்க்குறவங்க பார்க்கலாம். கவிதா மக பேர் சுபா. என்ன படிக்கிற? படிச்சுட்ட? எங்கே? ஐயா, எல்லாம் பேங்க் நடத்தாருல பேங்க் ஆரம்பிச்சிங்க. சிட்டி பேங்க்கில் வேலை பார்க்குற சுபா. இந்தாம்மா பேசு, ஐயாவை பற்றி சொல்லு. ஐயா, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்யா. இங்கே சுயவரம் நடக்குது. நல்ல மாப்பிள்ள இருந்தால் சொல்லுவீங்களாம். ஆத்தா இங்கே திரும்பு. ஐயா முத்துராமன், மகளை காமி. ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஒன்றும் கூச்சப்படுறது ஒன்றுலப்பா. எல்லாம் நம்மளாம் தாய பிள்ளைய மாதிரி தான். அப்பத்தாவா ஆயாவா? ஆயா வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டு. நல்ல பேத்தி ஆம்பளை வேணும்னு கேட்டிருக்காங்க. பார்த்துக்கங்க. இப்போ பேச மாட்டீங்க, அப்புறம் அமைதியாக தனியாக கான்டாக்ட் பண்ணுங்க. கவிதா மக சுபா. வாமா சுபா, கம். சிட்டி பேங்க்கில் இருக்கவா? எப்போ சிட்டி பேங்க்னா எனக்கு என்னன்னே தெரியாது எனக்கு. ரைட். ஓகே, சலோ. ரைட், சொல்லிட்டேன் ஆயா சொன்னதை. நீங்கள் எல்லாரும் பேசணுன்னு நேரில் விருப்பப்படுறாங்க. 2 பேரும் பேசலாம். 2 பேரும் ஒரே மைக்லேயும் பேசலாம். வாங்க பேசுங்க. சரி, நான் கேட்குறேன், சின்ன தம்பி என்னன்னா எப்படி தெரியும்? எனக்கு உண்மையாக தெரியலண்ணே. உங்களுக்கு எப்படி தெரியும்? குரோம்பேட் எப்போ வந்தீங்க? குரோம்பேட் வந்ததுலேருந்து தெரியும். எப்போ குரோம்பேட் வந்தீங்க? 40 வருஷமாக தெரியும். ஆனால் 4 வார்த்தை சொல்ல மாட்டேங்கிறீங்களே. என்னையே சொல்லிவிட்டாங்க. யாருன்னு? என்னன்னு சொன்னாங்க? ஆர்கிடெக்டு ராங்கியன் சிவான்னு பேர். அதெல்லாம் இறைவன் கொடுத்த வாய்ப்பு. நிறைய பேர் டெவலப் பண்ணுறதுக்கு இறைவன் கொடுத்த வாய்ப்பு. நல்லா வேகுப்பட்டி. ரொம்ப சந்தோஷம். எது 40 வருஷமாக அவங்களோட தொழில் தொடர்பாக இல்லை தூரத்து உறவு? சின்ன தம்பியான தூரத்து உறவு, தொழிலும் பழக்கம். நல்லா, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள்? தியாகராஜன், கண்டவராயன்பட்டி. வேறு என்ன, ஒரு சின்ன தம்பி என்னன்னா ரொம்ப வருஷமாக தெரியும். ஒரு 20 வருஷமாக தெரியும்.
அப்பா முத்துராமன், எல்லாரையும் எடுக்கிற, என்னை எடுக்க மாட்டேங்கிறியப்பா, எடுப்பா. 2 நிமிஷம் ஆகுமா? இல்லை, இப்போ அண்ணன் பேசுகிறத நான் படிச்சிட்டுமா? ரைட். அதாவது எல்லாரும் கவனமாக பாருங்கள், கேளுங்க. சின்னத்தம்பி அண்ணன் சுப்பாச்சிக்கு பேனாரினா கருப்பையா குரோம்பேட்டை நகரத்தார் சங்க ட்ரஸ்ட்டில் மேலாளராக இருக்காங்க. அவங்க ஊர் பி அழகாபுரி. எந்த கோயில்னே? மாத்தூர் உறையூர் கீழச்சிவப்பட்டி. அவங்க வந்து ஒரு அந்த ஆட்டோகிராஃபில் ரொம்ப அழகாக எழுதுனதை என் வழியாக படிக்க சொல்லி படிக்கிறேன். தென்பொதிகை சந்தனமாய், தென்பொதிகை சந்தனமாய், தென்றலினால் நறுமணமாய், தொன்று தொட்டு நிலவி வர, தூய அன்பு கூடி வர, பண்புடனும் பாசமுடனும் இருவரையும் வணங்கும் பேனாரினா கருப்பையா. வாழ்த்துக்கள், நன்றி, ரொம்ப அருமை. எல்லார் காதலையும் கவிதை போயிருக்கோம், திரும்பி பார்க்க மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த அந்த பொண்ணு கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்கா பாருங்க. இந்தா விமலா, விமலா தானே பேர்? வாங்கிக்கம்மா. அண்ணன் பேசலாம், நீங்கள் பேசலாம். இது வந்துதா? வந்துதா அம்மா? கொடுத்தாச்சா? நம்ம பேசலாம், பேசுங்க. டெல் அபவுட் யூ. நீங்கள் எப்படி சின்னத்தம்பி என்ன சுப்பாச்சியை தெரியும்? உங்களுடைய அசோசியேஷன் என்ன? நீங்கள் எந்த ஊர்? இல்லை, அதை ஃபுல்லாக மைக்கில் சொல்லிடலாம். நான் வந்து ராமநாதன் லக்ஷ்மணனுடைய கிளாஸ்மேட்டு. ஸோ அவங்க மூலியமாக எனக்கு அவங்க மாமாவை தெரியும். ரொம்ப வருஷமாக அவங்க வந்து சிட்ல பக்கத்தில் இருந்தாங்க. அதுக்கப்புறமா சந்திரன் நகரில் வீடு கட்டிட்டு அங்கே வந்தாங்க. ஸோ எனக்கு ஓரளவு பழக்கம். பட்டு எனக்கு வந்து ராமநாதன் ஃபேமிலி ரொம்ப நெருக்கமானவங்க, என்னோடய கிளாஸ்மேட், பாலிய ஸ்நேகிதன். ஸோ அந்த வகையில் அங்கிளையும் ஆண்டியும் விஷ் பண்ண வந்திருக்கோம் நாங்கள். நன்றிங்க. ஆசீர்வாதம். அவங்கக்கிட்ட நாங்கள் ஆசீர்வாதம் வாங்க வந்திருக்கோம். நாங்கள் அவருடைய மாமா தான். ராமநாதனோட மாமா வந்து சின்னத்தம்பி. ராமநாதனோட நட்புக்காக இவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லியிருக்கிறதுனால இவங்களுக்கு ஆசீர்வாதம். உங்களுக்கு பின்ன ஒரு 40 தான் ஆகும் போல். 40 தான் பார்த்தா அப்படி தான் இருக்கீங்க 2 பேரும். இப்படி தான் உண்மையை வாங்குறோம் நாங்கள். 40லேருந்து இப்போ 50, அடுத்து 50 கொண்டாட 50+. உங்கள் 60க்கு என்னை கூப்பிடுங்க, நான் வர்றேன். 70, 80, 90, 100 அவங்க ஆசீர்வாதத்தில் கண்டிப்பாக உங்கள் 2 பேருக்கும் உண்டு. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நம்மெல்லாம் ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்குமே, நம்மெல்லாம் யார்? நாங்கள் அனைவரும் அபிராமி கலர்ஸ் நிறுவனத்தில் பணிபுரிந்து வருகிறோம். என் பெயர் சிவகுமார். நான் அவர்களுடைய நிறுவனத்தில் 20 வருடங்களுக்கு மேலாக பணிபுரிந்து வருகிறேன். ஸோ அதற்கு காரணம் அவர்களுடைய நல்ல பண்புகள், அவர்களுடைய நடத்தை எல்லாமே ரொம்ப அவர்களுடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் வந்திருக்கோம். ஸோ நன்றி, நன்றி. அண்ணா, இதில் ரொம்ப பேர் சொன்னதில் கவனிச்சிங்கன்னா அண்ணன் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, அவரோட நல்ல நடத்தை, அந்த மாதிரி விஷயங்கள் நிறையா சொல்லியிருக்காங்க. நம்மளாம் பழகிக்குவோம். இந்தாங்க வாங்க, இன்னொரு 2 பேர் பேசுனதுக்கப்புறம் நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். இந்தாங்க. வணக்கம், என் பேர் குமரப்பன், ராணிப்பேட்டிலேருந்து வர்றேன். எங்கள் சின்னத்தம்பி மாமா வந்து எங்கள் அப்பாவுக்கு ஐத்த பையன். எங்கள் அப்பாவோட ஐத்த பையன் தான் இப்போ சின்னத்தம்பி மாமா. இந்த 80th பர்த்டேக்கு கண்டிப்பாக வரோன்னு சொல்லி அவங்க பையன் முத்துராமன் என்னை இன்வைட் பண்ணாங்க. ஸோ எனக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்து சின்னத்தம்பி மாமா வந்து ரொம்ப எனக்கு நல்ல பழக்கம். அவங்க பசங்க முத்துராமன் அண்ணன், அவங்க 2 பேரும் எனக்கு நல்ல ஒரு பழக்கம். ஸோ அதனால் இப்போ இங்கே வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எப்போவுமே எங்களுக்கு இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ். அண்ணன் ரொம்ப நன்றி. எல்லாரும் உங்கள் இருக்கையிலே அமர்ந்திருக்க மாதிரி கேட்டுக்கிறோம். இந்த எல்லா கல்யாண ரிசப்ஷனுக்கு மாதிரி கடக்குன்னு எந்திரிச்சு மேலே போக வேண்டாம். பொண்ணு மாப்பிள்ளை மேலே வந்துட்டாரு, பொண்ணு மேலே போய்கிட்டு இருக்கு. அவங்க சத்து உட்காந்து ஒரு
இப்போ கன்க்ளூடிங்காக சொல்லக்கூடிய வகையில் நம்ம ஒரு வரவேற்புரையும் ஒரு நம்ம கடவுள் வாழ்த்து வரவேற்புரைக்கு பிறகு தான் நம்ம மேலே அனுமதிக்கிறோம்னு சொல்கிற வார்த்தை தப்பு. ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு நீங்கள் எல்லாரும் பொறுத்திருந்து வாங்க. பொறுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வயசு 80-100 கண்டிப்பாக. அதனால் அவசரமாக இருக்க வேண்டாம், ஆசுவாசமாக மேலே வாங்க, ஆசீர்வாதம் பெறுங்க. தயவு செஞ்சு எல்லாரும் இருக்கிற இடத்துலே இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். தம்பி கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ரைட், தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி. விமலா அண்ட் டீம் கையை தூக்குங்கம்மா. விமலா அண்ட் டீம் கையை தூக்குங்க. கையை தூக்குமா, எல்லாரும் கையை தூக்கு. விமலா அண்ட் டீம், எனக்கு உன் பேர் ஒன்று தான் தெரியுது. அதனால எல்லார்ட்டையும் கலெக்ட் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி சொல்லணும். ஏன்னா நம்ம இந்த அட்டையை கொடுக்கும்போது என்னடா அட்டையும் பேணாமல் வர்றாங்க, பரிச்சை எழுத சொல்ல போகிற மாதிரி இருந்தது. எல்லாருமே நிறையா பதிவு பண்ணி கொடுத்துருக்கீங்க. இது வரைக்கும் ஒரு 200 வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்கு. இந்த 200 ஒரு பெரிய லைப்ரரியாக பேரம்பேத்திக்கு போய் சேரும். அதில் நீங்கள் இந்த வாழ்த்துக்களை பெறதை ஒரு நல்ல முறையில் இதை படிச்சிடுறேன். உங்களின் ஆட்டோகிராஃப் பதிவு. சதாபிஷேக விழா தம்பதியர், ராங்கியம் மூணாப்பானா சின்னத்தம்பி செட்டியார், சுப்பு உமையாளாச்சி. வையகம் போற்ற வாழ்கிறார்கள் தான் உண்மை. வையகம் போற்ற வாழ்கிறார்கள் வளமுடன். சதாபிஷேக விழாவில் கலந்து கொண்டு நாம் ஒவ்வொருவரும் கைப்பட எழுதி ஆசி பெறுவோமே என்பதற்கு நிறைய பேர் ஆட்டோகிராஃப் எழுதியிருக்கீங்க. நீங்கள் யாருங்கிறதையும் பதிவு பண்ணியிருக்கீங்க. இது ஒரு புதிய முயற்சி, புதிய மகிழ்ச்சி, புரிதல் பயிற்சி. வாழ்த்திய உங்களின் மகிழ்ச்சி. சதாபிஷேக விழா தம்பதியரின் நெகிழ்ச்சி. வாழ்த்து மடலாக சிலர் மட்டும் கொடுப்பதை விட, மேடை ஏறி பேசுவதை விட, நாம் ஒவ்வொருவரும் வாழ்த்திய ஆட்டோகிராஃப் பதிவுகள் புகைப்படம் வீடியோ போல் சதாபிஷேக விழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரின் ஆட்டோகிராஃப் பதிவாக காலம் முழுதும் சின்னத்தம்பி செட்டியார் சுப்பு உமையாளாச்சியில் சதாபிஷேக விழா மகிழ்வாக ஆண்டுகள் கடந்தும் பேரம்பேத்திகள் கொள்ளு பேரம்பேத்திகள் பார்க்கும் வகையில் இது பரிசாக அமையட்டுமே. உங்களுடன் இணைந்து வாழ்த்தி ஆசிகளை பெறும் அவருடைய மயங்க 2 பேர், முத்துப்பழனியப்பன் நாச்சம்மை பேரம்பேத்தி, அஜய் சின்னத்தம்பி சுப்பு அபிராமி, முத்துராமன் லலிதா, நிதின் சின்னத்தம்பி, தருண் மாணிக்கம்.